உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், உன்னை கொன்னுடுவேன்டி. உன்னை கொன்னுடுவேன். ஏய், விடு அவள. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ற? ரம்யா, விடு. பிரிச்சிட்டல்ல. உன்னை விட மாட்டேன்டி. ஏய், உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். ரம்யா, விட மாட்டேன். விட மாட்டேன். ரம்யா, விடுடி. உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். ஆ, என்னாச்சு? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. அம்மானு கூட பார்க்காம இப்படி அடி கழுத்து பிடிப்ப. ஏண்டி என்ன இப்படி டெய்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? மா, சாரி மா, ப்ளீஸ் மா, சாரி மா. நைட்டு தான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா இப்ப பகல்லையும் ஆரம்பிச்சிட்டியா? நான் எப்பதாண்டி நிம்மதியா தூங்குறது? மா, ப்ளீஸ் சாரி மா. மா, ஒரு பகல் கனவு கண்டமா. பகல் கனவா? அப்படி என்னத்தை தாண்டி கனவா கண்டு வச்ச? பகல் கனவு வேற பலிக்குமேடி. ஆ, பகல் கனவு கண்டா பலிக்குமா? ஐயோ, போச்சு. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? அந்த கனவு பலிக்கவே கூடாது. பலிக்கவே கூடாது. ஏங்கண்ணே, மனசுக்கு எதமா ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் இங்கே இருக்கேன். இதுதான் என் வீடு. நீங்க எல்லாரும் தான் என் உலகம். ஒழுங்கா சாப்பிடதான் மாட்டேங்கிறானா, ஒழுங்கா தூங்க கூட மாட்டேங்கிறா. என்னையும் சேர்த்து தூங்க விட மாட்டேங்கிறா. ஏம்மா? ராசு, இன்னும் சிவா வந்து சேரலையடா? அம்மா, அவன் என்ன சின்ன பையனா? வருவாம்மா. காலையில நேரத்திலேயே கிளம்பி போனா, இன்னும் ஆளை காணோம். என்னன்னு பாருடா. கொஞ்சம் இருமா. விசலாச்சி, விசலாச்சி, உன் பேரன் எதுவா இருந்தாலும் ஆமா அம்மா கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான். என்னங்க? ஏய், அம்மா ஏதோ கேக்குறாங்க, என்னன்னு சொல்லு. என்னத்த? சிவா அந்த ஜனனி கூட போனானே, அவங்க ஏதாவது போன் பண்ணாங்களா? நீ ஏதாவது பேசுனியா? இஷ்டத்துக்கு போறாங்க, இஷ்டத்துக்கு வராங்க. வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத நினைக்கிறாங்களோ என்னவோ. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு அவன் அம்மா, இன்னொன்னு அவன் பொண்டாட்டி. அவங்க அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தான் அவனை பிரிச்சு பாக்குறீங்க. அக்காலத்து வாங்காத. முதல்ல அம்மா கேட்கறது பதில் சொல்லு. இதோ
சிவா வந்துட்டான். அதுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணி, அம்மா பேர மேல இருக்கிற அக்கறையில கேட்டா அது உங்களுக்கு பிரச்சனையா? நான் எதுவும் பேசல. சிவா, வாடா. சிவா, என்னப்பா கோயிலுக்கு போனீங்களே, தரிசனம் எப்படி இருந்துச்சு? அம்மா, நான் மட்டும் ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஜனனியோட ஒரு ஃப்ரெண்டை காணும் தேடி போனோம். அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அவங்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு நல்லபடியா காரியத்தை பண்றோம். என்னது காரியமா? ஆமாம் பாட்டி, ஜனனியோட மனசுக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? நாங்க உயிரோடு இருக்கிறப்பவே காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? காரியம் பண்ணது நீதானா? அப்ப பிண்ட வச்சது யாரு? நான் தான் பாட்டி. ஏய், அறிவு இருக்கடி உன் பிள்ளைக்கு. பா, என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பா? நாங்க உயிரோடு இருக்கும்போது யார்கிட்ட பிண்டம் வச்சுட்டு வந்திருக்க நீ? நீ பிண்டம் வைக்கணும்னா ஒண்ணு நான் சாவணும், எங்க இல்லன்னா உன் அம்மா சாவணும், இல்ல நீ தாலி கட்டி இருக்கிய உன் பொண்டாட்டி அவ சாவணும். அப்பதான் நீ பிண்டம் வைக்க முடியும். எவ்வளவு ஒருத்திக்கு பிண்டம் வச்சிருக்க? அவளுக்கு உனக்கும் என்னடா உறவு? சிவாக்கு என்னன்னா தெரியும்? எல்லாம் இவ பண்ற வேலைதான். ஒரு சாவுனா போகலாம் வரலாம், பிண்டம் வைக்கிற அளவுக்குனா அப்ப ஏதோ திட்டம் போட்டு தானே செய்யறாங்க. அத்தை, அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அத்தை. இந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஒரு ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சோம், செஞ்சோம், அவ்வளோதான். மச்சான், ஊர்ல யார் வேணா சாவலாம். அந்த சாவுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேத்துக்க முடியுமா? அதெல்லாம் சாந்தி அடைஞ்சா என்ன, அடையலன்னா நமக்கு என்ன வந்துச்சு? ஆமா, ஒரு மரியாதைக்காவது வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா பாரு. அது எப்படி தோணும்? நம்ம வீடு, நம்ம குடும்பம், அவங்களோட தான் என்ன? ஏதோ நல்ல விஷயம் நினைச்சு செஞ்சுட்டோம். இப்போ அதுக்கு என்ன பண்றது? செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வியடா கேக்குற? ஏய், காரியம் பண்றப்போ பிண்டம் வைக்கிறப்போ உங்க அப்பன், பாட்டன், முப்பாட்டன், குலம், கோத்திரம், குலதெய்வம் எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நீ திதி கொடுத்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், இந்த சாபம் நம்ம பரம்பரைக்கு வந்து சேரும் தெரியுமா? ஏய், நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.